தமிழ்நாடு என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த பணித்திருக்கிறார்கள். அது ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அந்த பணிகளில் முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பகுதிகளில் 30% எட்டிவிட்டார்கள். 30% தான் டார்கெட், குறைந்தபட்ச டார்கெட். 30 வந்துருச்சு அப்படின்னு யாரும் விட்டுற வேண்டாம். அதை தாண்டி உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். நாம் தான் இன்னைக்கு கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலே வரக்கூடிய தொகுதிகளே நம்முடைய தொகுதி இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மிகச் சிறப்பாக நம்முடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா மக்களுக்கு நாம் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மிக தொலைநோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆனா பல திட்டங்களை கொண்டு வந்ததால் மக்களுக்கு அது நினைவில் இருப்பதில்லை. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் நாங்கள் போகும் பொழுது, சந்திக்கும் பொழுது, கேட்கும் பொழுது விரல் வெட்டு எண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. அதனால ஞாபகம் வச்சிருக்காங்க. தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் பட்டியலிட முடியாத அளவிற்கு அத்தனை திட்டங்கள். விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய அமைச்சர் பேசும் பொழுது யாரையும் விடல. யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ, வாக்கு வங்கிக்கு வெளியே இருந்தார்களோ, திருநங்கைகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்று எல்லாருக்குமான திட்டங்கள். மாணவர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் உயர்கல்வியிலே அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை நமக்கு பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லயும் கல்லூரிகளை உருவாக்கி தந்த அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு. இப்படி எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான திட்டங்களை வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு நான் முதல்வன், அதை தாண்டி தமிழ் புதல்வன், புதுமை பெண் என்று எத்தனையோ திட்டங்களை அவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக பணிகளுக்கு, வேலை வாய்ப்புகளை பெற்று வேலைக்கு செல்லக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 42% இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான். பல்வேறு தொழில் முதலீடுகளை ஒரு கார் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு தொழில் முதலீடுகளை நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நகரம், குறிப்பிட்ட நகரத்தை சுற்றி தான் எல்லா வளர்ச்சியும் இருக்கும். தொழில் முதலீடுகள் எல்லாம் அங்குதான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு போன்ற இடங்களில் தான், அதுவும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் தொழில் முதலீடுகள் வர வேண்டும், வேலை வாய்ப்புகள் வர வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஐடி கம்பெனிஸ், தொழில் முதலீடுகள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்கள். வீடு தேடி மருத்துவம்
கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம். வீட்டு தேடி வந்து நீங்க போக வேண்டாம், வீடு தேடி வந்து மருத்துவ வசதிகளை செய்து தரக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்காவது விபத்து, எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம், விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லைல்ல நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பி அந்த கோல்டன் அவர், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்ற நேரத்துக்குள்ள அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உயிரிழந்து அந்த குடும்பம் தவிக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை மாற்றி அந்த உயிர்காக்கக்கூடிய சிகிச்சையை கொண்டு வந்து எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய, ஒரு விபத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி இருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஏன்னா நிறைய திட்டம் கொடுத்துட்டோம், எது கிடைக்கலங்கிறது தான் ஞாபகத்தில் இருக்கும், தப்பு இல்லை, அதுவும் கேட்கணும், நியாயம். ஆனால் கிடைத்ததை, எதை பயன்படுத்துகிறார்களோ அதையும் நாம் அவர்கள் மனதிலே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் கூடிய வாய்ப்பை இந்த உறுப்பினர் சேர்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கியமான கேள்விகள். ஒன்றிய அரசாங்கம் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய சரித்திரத்தை, நாம் அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறுதலித்து தமிழ்நாட்டின் பெருமைகளை மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம், நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்வி, இதையெல்லாம் நாசமாக்கக்கூடிய ஒரு புதிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசாங்கம் பாஜக, அந்த பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக, இவர்களை மக்களுக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து ஒன்றிய பாஜக நமக்கு எத்தனையோ தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஹிந்தி படிக்கிறதை நாங்கள் திணிப்பை எதிர்க்கிறோம் என்ற காரணத்துக்காக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நிதி 2000 கோடிக்கு மேலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துரோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய